ஹலோ மக்களே, ஹாப்பி நியூ இயர் டு ஹால். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியான்றதுனால வீடியோ மாதிரி அப்லோட் பண்ணுறேன். ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஃபோட்டோஸ் வீடியோஸ் ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு சர்ச்சுக்கு தான் கிளம்பிட்டோம். சர்ச்சுக்கு போகலாமா? அப்படியே வந்து வெளியே பார்த்தீங்கன்னா அழகான கோலை போட்டிருந்தாங்க நம்ம ஓனர் ஆண்டி. நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற சின்ன பசங்க எங்களுக்கு எல்லாருக்கும் விஷ் பண்ணாங்க. அப்படியே நாங்கள் எல்லாருமே விஷ் பண்ணிட்டு சர்ச்சுக்கு தான் கிளம்பிட்டோம். ஷெல்டன் மார்னிங் மாஸ் தான் அட்டன் பண்ணுவான். ஸோ என்னையும் மம்மியும் ட்ராப் பண்ணிவிட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டான். ஹாய் காய்ஸ், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். சர்ச்சில் இருக்கும், ஸோ அதனால பேசக்கூடாது. ஓகே, பாய். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நிக்கோல, ஸோ எங்கள் மாமா பேர பசங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஜாய்லின். இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப டேலண்டட் அண்ட் சைலண்ட் கூட. நிக்கு வந்து கண்ணடிச்சா கண்ணடிப்பாரு, இல்ஜி காமிக்க சொன்னா பண்ணுவார், ப்ளஸ் பண்ண மகனா ப்ளஸ் பண்ணுவார் அழகா. ஸோ ரொம்ப கியூட்னஸ் அவரு. ஸோ நானும் மம்மியும் வந்து மாசெல்லாம் அட்டன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ கிரிப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிக்ஸ் அண்ட் வீடியோஸ்ல அழகா எடுத்தோம். இந்த அவுட்ஃபிட் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது முடிச்சுட்டு இதுதான் எங்கள் மாமா, மம்மியோட சொந்தம்னா. இவங்க கூட பேசிட்டு பிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு மம்மியோட ஃப்ரெண்டு கூடமே பிக் எடுத்துட்டு நாங்கள் அங்கேருந்து விட்டுட்டோம். ஸோ ஷெல்டன் தான் வந்து எங்களை பிக் பண்ணிட்டு போயிட்டான். ஸோ சீக்கிரமாகவே வந்து ரீச் ஆகிட்டோம் வீட்டுக்கு. வந்து உடனே டேடிட்ட வெளியே ஏற்றி வச்சுட்டு தென் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நம்ம சேனலில். அந்த வாக்கு தத்துவம், அதுக்கப்புறமா வந்து விஷஸ் பண்ணுற மாதிரி அதெல்லாம் எடுத்துட்டு தென் ஆயா வந்து ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஊர்லேருந்து ஆயா பெரியப்பாலா அவங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு ஏன் ஃபோட்டோ இது இப்போ அங்கேருந்து நல்ல நல்ல அப்பா ஒரு முத்தம் கொடுக்குறேன், ஒரு ஃபோட்டோ எடுத்து சாத்தியமா லகாமல் வாழ்ந்திருப்பேன். ஸோ இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே தூங்கிட்டோம். இது வந்து நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் மம்மி வந்து பீஃப் பிரியாணி பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து டேடிட்ட நடு வீட்டில் வச்சுட்டு நானும் ப்ரேயர் பண்ணிட்டு ஒவ்வொரு கிளம்பிட்டேன். ஏன்னா எனக்கு லீவ் கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் மாருக்கும் வந்து லீவ் இல்லை. ஸோ அதனால தான் அவுட்டிங்கே போக முடியல. ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் நெக்ஸ்ட் டே வந்து மாரும் வந்து வெளியே கூட்டின்னு போயிட்டா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. தென் ஏடிஎம்ல கொஞ்சம் கேஷ் எடுக்கிறதா இருந்துச்சு, அது எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் டின்னர் சாப்பிட்டு சந்தோஷமாக தூங்கிட்டேன். பாய்.